நம்ம ராமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ராமேஷ் சர்வீஸ் சென்டர். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, எல்சிடி பேனல் டேட்டா டவுன்லோட் செய்வது எப்படி. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேனலுக்கான டேட்டாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த நம்பரை நான் பார்த்துக்கோங்க, காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணல அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணனால அதை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக நம்பரை பார்த்து டைப் பண்ணிவிட்டு டேட்டா ஷீட்டு அப்படின்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காமன் டேட்டா ஷீட்டு, அதாவது alldatasheet.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போயிருக்கு. அதில் பார்த்தோம்னா நம்ம என்ட்ரு பண்ணுறக்க டேட்டா ஷீட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா நம்பரெல்லாம் செக் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் டவுன்லோடு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓவர் வியூ. கிளிக் பண்ணிட்டோம். அது ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கீழே ஓப்பன் ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். அது பார்த்திங்கன்னா 6 to 22 பேஜ் வரைக்கும் இருக்குது. 22 பேஜ் ஃபுல்லாகவே இந்த எல்சிடி பேனலோட டேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அதனுடைய டேட்டா மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு பேஜாக நம்ம எடுத்து பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலே கிடச்சிரும். இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் மொபைல் மூலமாக பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதிலே வியூ பண்ணி கூட பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படி நீங்கள் டேரெக்டாக கூட பிரிண்ட் ஆப்ஷன் கூட வந்துடுது. பிரிண்ட்டு கூட பண்ணிக்கலாம். 22 பேஜையும் பிரிண்ட் போட்டு நீங்கள் அதை வச்சுருந்து அதுக்கு யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இருக்கிற டேட்டாவை நம்ம பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னா பிரிண்ட் தேவையில்லை. ஸோ நம்ம அதை வியூ பண்ணியே பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓவர் வியூ பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இருக்கிற பேஜ் 22 பேஜ் இருக்குது. எல்லா பேஜையும் படிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம்ல இல்லை. நமக்கு என்ன முக்கியம், பேனலோட நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் அதனுடைய டீட்டெயிலெலாம் பக்காவாக இருக்கான்னு பாருங்கள். நம்பர் சரியாக இருக்கா, மற்றபடி அது ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒவ்வொரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேனலோட ரெசல்யூஷன் போட்டிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஹெச்டி பேனல், அதனுடைய ரெசல்யூஷன் கோடு தான் அது. ஸோ அந்த பேனல் வந்து என்ன மாதிரி ஹெச்டியா ஃபுல் ஹெச்டியாங்கிறத வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அதுக்கு முக்கியமான தேவை சப்ளை வோல்ட்டு, மற்ற வோல்டேஜ் டீட்டெயில் எல்லாமே இதில் அடுத்தடுத்து வரக்கூடிய பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 13.5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 13.5 வோல்ட் நம்ம வந்து இன்புட் கொடுத்துக்கலாம். மற்ற வோல்டேஜ் ரேஞ்செல்லாம் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்டிகுலராக அதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய டீட்டெயில் என்னங்கிற விஷயம் இதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 1 2 3 4, அதாவது இன்புட் டெர்மினல் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பேஜில் போட்டு உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்தாங்க. 1 2 3 4 பின்னு பார்த்திங்கன்னா விசிசி. ஸோ விசிசி ஃபுல்லாக 4 பின்னு, அதில் ஃபுல்லாக நம்ம டவுன்லோடு கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் அதில் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 4 5 6 7 8 அந்த 4 பின்னு பார்த்திங்கன்னா க்ரௌண்டு. ஸோ ஈஸியாக வந்து அந்த பின்னோட டீட்டெயில் நமக்கு ஈஸியாகவே கிடச்சிருச்சு. ஸோ அதில் வோல்ட்டு வரதா வரலையா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி இருக்க பக்கங்கள் எல்லா டீட்டெயிலும் ஒவ்வொரு பின்னுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து போட்டிருப்பாங்க. ஒன்றும் பக்காவாக இருக்கும், எல்லாமே சரியாகவே இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து பேனலோட எல்லாமே டீட்டெயிலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். தேவைன்னா நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்பிளே வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, என்ன ப்ரொசீஜரில் ஒர்க் ஆகுது, நீங்கள் ஜைடா விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயோட ஃபுல் டீட்டெயில், கம்ப்ளீட் டேட்டா எப்படி அந்த மாதிரி படம் வருது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த டேட்டா ஷீட் மூலமாக இருக்கும். என்னென்ன காம்பனன்ட்ஸு எந்த மாதிரி யூஸ் ஆகுது, கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு இதை பண்ணலாம். இப்போ இந்த மாடல் அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நான் அதை ஆல்ரெடி காப்பி பண்ணிவிட்டேன். இதை நான் கூகுள் இன்ஜினில் சர்ச் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேஜில் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டாக நீங்கள் போய் பண்ணி பார்த்துக்கலாம், தப்பு இல்லை.
நான் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் பண்ணிருக்கேன். இது வந்து பேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஜு, அதில் தெரியல. அடுத்தாப்புல இன்னொரு பார்த்தீங்கன்னா datasheetpdf.com, இது ஒரு வெப்சைட்டு. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம போட்ட நம்பரு, நம்ம டிஎஃப்டியோட எல்லா டீட்டெயிலும் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு டேட்டா ஷீட் டவுன்லோட் கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்துடும். இது சில வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சர்வருக்கெலாம் போகும், அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்படி கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட டிஎஃப்டியோட டீட்டெயில் இருந்து கீழே டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பிடிஎஃபாகவே வந்து கீழே காமிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் அதனுடைய. இப்போ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியே நம்ம பார்த்துக்கலாம். ஏன் உள்ளே கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லா ஆப்ஷனுமே அதில் கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டில். நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்குவோம். இப்போ நான் இதை டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணுறேன், சேவ் பண்ணிடுறேன். சைடில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. சேம் இந்த டீட்டெயில் நமக்கு எப்போ தேவைனாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டா நமக்கு ஈஸி இல்லையா, அந்த விஷயத்துக்காக இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. இதை அப்படி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இது பிடிஎஃப் வியூவர் ஆல்வேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம போட்ட டிஎஃப்டியோட நம்பரு இந்த பேஜ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேஜ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேஜாக நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா இந்த டிஎஃப்டியோட ஃபுல் டீட்டெயில் இதனுடைய டேட்டாவில் இருக்கும். நம்ம யூனிவர்சல் காம்போ மதர் போர்டு போடுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா எந்த டிஸ்பிளே எத்தனை வோல்ட்டு என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு தெரியாமலே தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ இதை பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது என்ன ரெசல்யூஷன், ஹெச்டி தான், ஃபுல் ஹெச்டி கிடையாது, ஹெச்டி ரெடி. பார்த்திங்கன்னா தெரியும் அதனுடைய ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்புட் பவர் சப்ளை அது எத்தனை வோல்ட்டுக்கு எடுக்கும், மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம இதை பார்த்து ஈஸியாக பண்ணிக்கலாம். யூனிவர்சல் மதர் போர்டு போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம எல்லா டேட்டா ஷீட்டும் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு டவுட்டு இருக்கிற ஒரு சில மாடலுக்கு மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஸ் யூஸ்வல் நம்ம ஆல்ரெடி டெக்னீஷியனுங்கனால மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா இது எத்தனை வோல்ட்டு எடுக்கும், மேக்ஸிமம் இது 13.5 வோல்ட் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். விசிசி அதனுடைய ஷார்ட் ஃபார்ம். இதுவும் சேம் அதே தான், பவர் வோல்டேஜ் ரேஞ்சு. அதாவது மினிமம் 10.2 வோல்ட்லேருந்து நம்ம 12 வோல்ட் தான் இன்புட் கொடுப்போம். அதிகபட்சம் 13.2 வோல்ட் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு மேலே வோல்ட்டு கொடுக்கக்கூடாது, அது வந்து டிஎஃப்டியை வந்து பாதிக்கும். ஸோ மினிமம் வோல்ட்டு 10 வோல்ட்டு, மேக்ஸிமம் வோல்ட்டு 13.2 வோல்ட்டு. நம்ம 12 வோல்ட்டு கொடுத்தாலே போதும். ஒரு வேளை வோல்டேஜ் கூட்டுச்சுன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், அதை தாண்டிச்சுன்னா டிஸ்பிளே போகும். மற்றபடி எல்லாமே ஆஸ் யூஸ்வல் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது, எப்படி ஒர்க் பண்ணுது, அதனுடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நிறையா போயிட்டே இருக்கும். நமக்கு தேவையான பேஜை படிச்சுட்டு அந்த விஷயங்களை பார்த்தா கூட போதும், மற்ற விஷயங்கள் கூட தேவையில்லை. ஏன்னா டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி நம்ம உள்ள உட்காந்து நம்ம பார்க்க போகிறதில்ல, நார்மலாக பார்த்துக்க வேண்டியதான். அதாவது டைமிங் கண்ட்ரோல், அதாவது டீகான் போர்டு வழியாக நம்ம எப்படிலாம் போகுது, டிஎஃப்டி ஃப்ரேமுக்கு இந்த மாதிரி டேட்டா உள்ளே போகுது அப்படிங்கிறது வந்து பிளாக் டயக்ராமாக போட்டிருப்பாங்க. இதே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த பின் டீட்டெயில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 1 2 3 4 விசிசி, அதாவது பவர் சப்ளை வோல்டேஜ் 12 வோல்ட்டு. இந்த 4 பின்னுமே 12 வோல்ட்டு காமனாக அதே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் 4 பின்னு 5 6 7 8 இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரவுண்டு. அந்த பிசிபி எந்த லெஃப்ட்டில் இருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டா, எப்படி சப்ளை, அந்த நம்பர் கவுண்ட் எப்படி பார்க்கணும், எல்விடிசி எந்த மாதிரி கனெக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு கூட அதில் படமாக போட்டிருக்கிறாங்க. ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலுமே ரொம்ப தெளிவாக நமக்கு ஈஸியாக கிடைக்குது. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் இப்போ புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்காகத்தான் இந்த வீடியோ. டிஸ்பிளே பற்றிய டீட்டெயில் வேணும், டேட்டா ஷீட் வேணும்னா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஐசி மற்ற எல்லா டேட்டாவும் இதில் டவுன்லோட் பண்ணலாம், அது அப்புறமா சொல்கிறேன். நன்றி நண்பர்களே. நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.